மனோஜ்குமார் அளவுக்கு வசதி கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் வந்து நிறைய பெரிய பெரிய அலைன்ஸ்லாம் வந்திருக்கு. டாக்டரில் அலைன்ஸ் வந்தோடனே இது மனசுலேயும் ஒரு இதாகிட்டு எல்லா பெண்களுக்கு சட்டம்லாம் சாதகமாக போயிட்டு பாவம் அந்த ஆம்பளை பிள்ளைங்க கட் பண்ணி உடனே இவனால் மனசு கேட்க முடியல, தாழ முடியல. லவ்வை வந்து மேலும் 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 வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்க பாருங்க. சரி, அவதான் வேணான்னு சொல்றாளே, விட்டுட்டு போயிடலாம்ல. இதை நாங்கள் செஞ்சால் நீங்கள் உட்கிறீங்களா? வேணான்னு சொன்னா ஃபோர்ஸ் பண்ணணும்னு இல்லைல்ல, விட்டுறலாம். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மகளிர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் காதலிச்சுட்டான் என்ன வச்சுட்டான் எடுத்துட்டான்னு சொல்லி அவனை உண்டுலன்னு பண்ணுற மாட்டீங்க. எல்லாருமே அப்படி பண்றது இல்ல சார், ஒரு சிலர் தான் பண்றாங்க. இருக்கும் நான் செத்துருவேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், சாக பயந்த நாய் என்ன பேசுது பாரு, நீ செத்தா சாவு காலைல தாள் நியூஸ் வரும்னு நான் பார்த்துக்கிறேன். போட்டோன்னே என் மனசு கேட்கல. நீங்கள் அழுதிங்கன்னா அழுதுருவாங்க. ஆனால் ஆண் அழுதா ஒரு பொண்ணு வேணா நடிப்புக்கு வேணா நீங்கள் அழுவீங்க. எங்கிட்ட போய் மை துடைக்கிறதுக்கு போயிட்டே இருக்கு. மை கலைஞ்சிட்டுதா? இது தவறு சார். ஒரு ஆண் அழுதா மட்டும் உண்மையா அழுகுறது, ஒரு பெண் அழுதா அது நடிப்புக்காக அழுகுறதுன்னா அது எப்படி? நீலி கண்ணீர் வடிக்க மாட்டேன், தவறாவே இருக்கு. ஆண்கள்லாம் நீலி கண்ணீர் செத்துட்டானே வருது, அதுக்கு பதில் என்ன சொல்றீங்க? நேராக பாடி ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி மனோஜ்குமார் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு எந்த வீட்டில் இருந்தோ அங்கேயே புதைப்பு வாங்கடான்னு சொல்லி இறக்கியிருக்காங்க. நீ ஒரு சாதி, நான் அவனோட கிழந்து சாதின்னு வச்சு என்னையா நீ லவ் பண்ற பண்ணி கோகுல்ராஜ் தான் கொலை செய்யப்பட்டான். சுவாதி ஒன்றும் சாவலையே, உயிரோட தானே இருக்காங்க. ஏன்னா நல்ல செல்வாக்கான இடத்துல இருந்து மாப்பிள்ளை வருது, இவரை விட பெட்டரா இருக்கு. இவனை லவ் பண்ணீங்க நீங்க, அது தவறுதான். பொழுதுபோக்கா, டைம் பாஸ். அவன் கேட்கறது நியாயமான கோரிக்கை. உயிரே போயிட்டு அவனுக்கு இப்போ அவங்க வீட்டில் பிள்ளை இல்லாமல் போயிருக்காது. அப்போ உனக்கு இதோட பெட்டர் லைஃப் அமைஞ்சா போகுதுன்னா அப்போ எனக்கு பெட்டர் லைஃப் அமைச்சா நான் போயிடுவேன். ரெண்டாம் தரமாக நீ இருக்கிறியான்னு கேட்பேன். ஒத்துக்க முடியுமா? நானும் பெண்ணும் காதலிச்சாங்க, பிரேக்கப். ஒரு பொண்ணு ஒருத்தவங்க ஒன் சைடாக பிரேக்கப் பண்ணுறாங்க. அப்போ ஆல்ரெடி லவ் செத்து போச்சு. அப்படியே நம்மளும் செத்துக்கிட்டு ரெண்டாவது சாவு தேவையில்லை, ஒரு சாவு போதும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், புதுக்கோட்டையில காதல் தோல்வியினால ஒரு இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. அவருடைய நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த காதலினுடைய வீட்டுக்கே கொண்டு போய் நம்ம நண்பனை புதைக்கணும் அப்படின்னு சில பல அங்க சர்ச்சைகள்லாம் எழுந்திருக்கு. சார், அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்துல பாப்பன் விடுதி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் மனோஜ்குமார். இவர் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ அதே பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த காதலி வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்டாக வெட்டினரி டாக்டர் அதுக்கு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் காதல் மலர்ந்து ஒரு 3 இயர்ஸாக நல்லா இணக்கமான உறவாக போயிட்டு இருந்திருக்காங்க. உறவாக போயிட்டுருக்குள்ள மனசில் வந்து நான் ஒரு கால்நடை டாக்டர் அப்படின்ற விதை அது உரமாக இருக்கும்ல. 3 இயர்ஸ் லவ்னா அது 3rd இயர் தான் படிக்குது அந்த பொண்ணு. ஃபஸ்ட் இயர்லேருந்து சாதாரணமான நிலைமையில் இருந்திருக்கும். அப்போ அதுக்கு ஃபீல் மனசுக்குள்ள வந்து நம்ம ஒரு டாக்டராக போகிறோம், அவன் என்ன நல்ல வேலை வெட்டி ஃபினான்ஸ் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறான் மனோஜ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கலாம். அவங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப ஏழ்மை தான். யார், மனோஜ்குமார் அளவுக்கு வசதி கிடையாது அந்த பொண்ணு வீட்டில். ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் வந்து நிறைய பெரிய பெரிய அலைன்ஸ்லாம் வந்திருக்கு. டாக்டரில் மாட்டாக்டர் பொண்ணுன்னு சொல்லி நிறையா டாக்டர் வந்திருக்காங்க, நிறையா அலைன்ஸ் வந்திருக்கு. அலைன்ஸ் வந்தோடனே இது மனசுலேயும் ஒரு இதாகிட்டு, நம்ம இந்தளவுக்கு ஒருத்தா இருக்கோமா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ஒரு கித்தாப்பு வந்திருக்கும்ல. நம்ம பரவாயில்லையே, நம்மளும் இந்த இவ்வளோ பேர் மதித்து வர்றாங்களே, பெரிய பெரிய அலைன்ஸ் எல்லாம் வருது, நிறைய பவுன் போடுறோம், கார் போடுறோம்னு ஒரு கெத்து. ஆமாம், டாக்டர் இல்லைங்க எப்படி பார்த்தாலும். வாட் எவர் இட் இஸ், கவர்மெண்ட் டாக்டர் ஆகிடுவாங்களா, அவங்க மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் ஆகிடுறாங்களே. உடனே அதுக்கு ஒரு இதாகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே நிதி நிறுவன அதிபர் தேவையில்லை, இவனை கைட்டு விட்டுருவோம் முடிவு எடுத்துட்டு. வழக்கம் தானே இது, நடந்துக்கிட்டு தானே இருக்குது நாட்டில். எல்லா பெண்களுக்கு சட்டம்லாம் சாதகமாக போயிட்டு பாவம் அந்த ஆம்பளை பிள்ளைங்க கட் பண்ணி உடனே இவனால் மனசு கேட்க முடியல, தாழ முடியல. லவ்வை வந்து மேலும் 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 வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்க பாருங்க. சரி, அவதான் வேணான்னு சொல்றாளே, விட்டுட்டு போயிடலாம்ல. இதை நாங்கள் செஞ்சால் நீங்கள் உட்கிறீங்களா? அந்த பையன் செஞ்சால் விட்டுருவீங்களா? வேணான்னு சொன்னா ஃபோர்ஸ் பண்ணணும்னு இல்லைல்ல, விட்டுறலாம். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மகளிர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் காதலிச்சுட்டான் என்ன வச்சுட்டான் எடுத்துட்டான்னு சொல்லி
அவனை உண்டலுன்னு பண்ற மாட்டீங்க? எல்லாருமே அப்படி பண்றது இல்ல சார், ஒரு சிலர் தான் பார்த்துட்டு பண்றாங்க. தானே இருக்கோம். இவங்களும் வந்து காதலிச்ச காலங்கள்ல நல்லா நெருங்கி பழகியிருக்காங்க. பல ஊர் உறவு முறையெல்லாம் பைக்கில் சுற்றி வந்திருக்காங்க. எல்லா விதமாகவும் இவங்களும் சர்வே பண்ணியிருக்காங்க 2 பேருமே. யார் மனோஜும் அந்த பொண்ணும். இன் மீன் டைம் வந்து நான் அந்த லாஸ்ட் நாள் அன்னைக்கு வந்துட்டு வாக்குவாதம் முத்துது 2 பேருக்குள்ள. வாக்குவாதம் முத்துனோடனே இவன் அப்போ கூட மனோஜ் நான் செத்துருவேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கு. அந்த மெசேஜ் இருக்குது, சாக பயந்த நாய் என்ன பேசுது பாரேன், நீ செத்தா சாவு, காலைல நியூஸ் வரும்ல நான் பார்த்துக்கிறேன். மனசாட்சியே இல்லாம. மனசாட்சியே இல்லாத வார்த்தை போட்டோன்னே என் மனசு கேட்கல. அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்களை ரொம்ப ஈஸியாக நினைக்கிறீங்கம்மா. ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள். நீங்கள் அழுதிங்கன்னா அழுதுருவாங்க ஆண். ஆனால் ஆண் அழுதா ஒரு பொண்ணு வேணால் நடிப்புக்கு வேணால் நீங்கள் அழுவீங்க. அங்கிட்ட போய் மை துடைக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. மை கலைஞ்சிட்டுதா இது தவறு சார். ஒரு ஆண் அழுதா மட்டும் உண்மையா அழுகுறது, ஒரு பெண் அழுதா அது நடிப்புக்காக அழுகுறதுன்னா அது எப்படி சார்? நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம், தவறாவே இருக்கட்டும். ஆண்கள்லாம் நீலி கண்ணீர் செத்துட்டானே ஒருத்தர், அதுக்கு பதில் என்ன சொல்றீங்க? பெண்கள் சாவலே அந்த மாதிரி. பெண்கள் எந்த லவ் ஃபெயிலியர் இருக்கா செத்த பெண்கள்லாம் சொல்லுங்க. நான் 1000 குணாவை சொல்லுவேன், 1000 காதல் கொண்ட தனுஷை சொல்லுவேன். நீங்க ஏதாவது ஒரு பொண்ணை சொல்லுங்க, அந்த மாதிரி படத்திலே சொல்லுங்களேன். டக்குன்னு எதுவும் வரல. வராது, வராதுமா வராது. எப்படி இருந்தால் தானே வரும்? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். வராது. ஆம்பளைங்க தான் சாவறான் லவ் ஃபெயிலியர்ல. அதான் எதுக்கு சார் சாகணும்? இந்த பொண்ணு லவ் பண்ணலையே, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்? ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சி வைக்க முடியாதுல்ல. அது வாஸ்தவம் தான். ஒன்று பிடிக்காத ஒன்றை வந்து பிடிச்சி நான் பிடின்னு சொல்ல முடியாதுல்ல. அது நமக்கு விலகணும். ஆனால் அப்படி கற்பிக்கப்படலையே. வாழ்வை மாயன்னு ஒரு படம், கமலஹாசன் படம். லவ் ஃபெயிலியர் ஆகிட்டுனா தள்ளி விட்டு அடுத்த பொண்ணுகிட்ட போயிட்டே இருக்கணுங்கிற பேர் தானே படம் எடுத்துருக்கணும். அந்த பொண்ணை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவர் தண்ணியை போட்டு தன்னை கெட்டவன் மாரி காமிக்க வேண்டியதில்லை. சிவாஜி கணேசன் படம் ஒன்று இருக்குது, வசந்தா மாளிகைன்னு. அது தண்ணியை போட்டுட்டு யாருக்காகன்ட்டு அழுவார். அப்படிலாம் அழக்கூடாது. அந்த பொண்ணை கட் பண்ணிவிட்டு அடுத்த பொண்ணை டேக்கப் பண்ணி போன்னு படம் எடுத்துருக்கணுமா இல்லையா? எதுக்காக வேண்டி நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணணும்? பிடிக்கலன்னா பரவாயில்ல, போயிட்டு வா, ரைட், உனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மனநிலை எல்லாருக்கும் வராதுமா. அதுதான் ஃபீலிங், அதுதான் உணர்வுகள். அந்த உணர்வுகளை மதித்து அதை சரியாக பைண்ட் பண்ண தெரியணும், விலக தெரியணும். இந்த பொண்ணு ரொம்ப அர்ஜென்ட்டாக பேசணுன்னா சூசைட் பண்ணிக்கிறாப்புல, தூக்க மாட்டேங்கிறாரு. தூக்க மாட்டோன்னா அப்பயே இந்த பொண்ணு வீட்லலாம் எஸ்கேப் எல்லாம். ஏன்னா மனோஜ்குமார் மேலே நியாயம் இருக்கிறத அந்த ஊர் பார்த்துச்சு. எல்லாம் பூந்து அந்த பொண்ணோட வீட்டை சூறையாடிட்டாங்க. அது சரின்னு நான் சொல்லலை. ஒரு வீட்டை போய் உடைக்கிறது எப்படி சரி? அடித்து உடைச்சி தப்சம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ உடற்குறாய்வு பண்ணி வந்தோன்னே இவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. யார் இந்த பொண்ணு வீட்டில் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி. அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த வழியாக தான் வரணும். வரக்குள்ளே நேராக பாடியை ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி, மனோஜ்குமார் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு எந்த வீட்டில் இருந்தோ அங்கேயே புதைப்போம் வாங்கடான்னு சொல்லி இறக்கியிருக்காங்க. இறக்கணுன்னா போலீஸு தட்டி அடி சாத்தி எல்லாரையும் விரட்டி, அப்புறம் காவல்துறையினர் நின்று ஃபியூனல் ஃபங்க்ஷன் அவங்களே பண்ணியிருக்காங்க. எரிவூட்டு நிகழ்வு அவங்களே நடத்தியிருக்காங்க. இது இந்த மாவட்டத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏன்னா ஒரு லவ் ஃபெயிலியரில் செத்ததோட ப்ரோக்ராம் முடியலை இல்லை. அடுத்தது வீட்டை உடைச்சி அவங்க வீட்டில் கொண்ட புதைக்கிறதுலாம் கொஞ்சம் புதுமையான ரிவெஞ்சாவில் இருந்துச்சு. அதனால இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இந்த பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்கிறேன், உங்கள் மனசுக்கு பிடிச்சி இவனோட சர்வே பண்ண முடியும்னா லவ் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. சரி, இல்லை சார், ஆரம்பத்தில் இவங்க யார் எப்படின்னு தெரியாது, லவ்ன்ற பேர்ல எல்லாம் காதலில் விழுந்துடுறாங்க. ஆனால் போக போக தானே சார் உங்களுடைய உண்மை முகம் என்னன்னு தெரிய வருது. இப்போ இந்த பொண்ணு மேலே தப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே கூட சில காதல் தோல்விகளில் காரணமாக இருக்கிறது ஆண்களுடைய நடத்தையோ இல்லை அவங்களுடைய சுபாவங்களோ சரியில்லாததுனால தானே பெண்கள் பிரேக்கப் பண்ணுற ரீசனாக இருக்குது. அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ நீ ஒரு சாதி, நான் அவனோட கிழந்து சாதின்னு வச்சுக்கோ. என்னையா நீ லவ் பண்ணுற? நான் பண்ண மாட்டேன். பண்ணி கோகுல்ராஜ் தான் கொலை செய்யப்பட்டான். சுவாதி ஒன்றும் சாவலையே, உயிரோடு தானே இருக்காங்க. கல்யாணம் பண்ணி பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா தானே இருக்காங்க. சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இளவரசன் செத்தாப்புல சூசைட் பண்ணிட்டு இங்கே தருமபுரியில் நாயக்கங்கோட்டை ஐசியூவில். திவ்யா நல்லா தானே இருக்காங்க, ஒன்றும் செத்து போகலையே, நல்லா தானே இருக்காங்க. உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா, சங்கர் படுகொலை செய்யப்பட்டார். கௌசல்யா ஒன்றும் சாகலையே, நல்லா தானே இருக்காங்க. கிராப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு நல்லா ஜாலியாக தானே சுற்றிட்டு வராங்க. நீங்கள் சாவுன்னு நான் இந்த இடத்துல டீச் பண்ணல. பாதிப்பு வேற ஒருத்தருக்கு ஏற்படுது, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக தானே இருக்கீங்க. ஒரே நாளில் ஒருத்தனை அப்படியே அவனை வாஷ் பண்ணிட்டு உங்களால் மனம் மாற்ற முடியுது. அது ஆனாலும் அதுக்காக அதுலேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல சார். ஒருத்தவங்க நம்ம கூட இல்லைன்னும் போது அதே யோசிச்சுட்டு மனோஜ் வேண்டாங்கிறதுக்கான காரணம் சொல்லுங்க. நீங்கள் தான் அந்த பொண்ணு வேண்டாங்கிறது காரணம் சொல்லுங்க. ஏன்னா நல்ல செல்வாக்கான இடத்துல இருந்து மாப்பிள்ளை வருது, இவரை விட பெட்டரா இருக்கு. இவனை லவ் பண்ணீங்க நீங்க, அது தவறு தான் சார். பொழுதுபோக்கா, டைம் பாஸா? அப்போ இவனோட சுத்துறீங்களே, இவனோட சுத்துறீங்களே, இவன் வாங்கி கொடுத்தாலும் வழிச்சு தின்னீங்களே, அப்போ எல்லாம் எங்கே போச்சு உங்க ரோசம் வெக்கமானலாம்? அதெல்லாம் இனிச்சுதா? ஐஸ்கிரீம்லாம் இனிச்சுதா? ஊர் சுத்துறீங்க இனிச்சுதா? இப்போ கடைசியாக வேண்டான்னு சொன்னா எப்படி?
அவன் கேட்குறது நியாயமான கோரிக்கை. உயிரே போயிட்டு அவனுக்கு இப்போ அவங்க வீட்டில் புள்ள இல்லாமல் போயிருக்காது. அப்போ உனக்கு இதோட பெட்டர் லைஃப் அமைஞ்சா போகுதுன்னா அப்போ எனக்கு பெட்டர் லைஃப் அமைச்சா நான் போயிடுவேன். ஓகேயா? அப்போ நீங்கள் எடுத்துக்கணும் நல்லதை. போலீஸ் ஸ்டேஷனை போய் நிற்கக்கூடாதுல்ல. 2 பேரும் லவ் பண்ணுறது. லவ் பண்ணக்குள்ள பெட்டர் லைஃப் எனக்கு அமையுதுன்னா போயிட்டே இருப்பேன். 2ஆம் தரமா நீ இருக்கிறியான்னு கேட்பேன். ஒத்துக்க முடியுமா? பெண்கள் போலீஸ்ல புகார் கொடுக்குற மாதிரி ஆண்களும் கொடுக்க வேண்டியதுதானே சார்? யார் எடுக்கிறா? நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனால் போதும். அப்ப கூப்பிட்டு தவறு அரசாங்கம் மேல தானே நீ சார்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனால் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க. வாமா உனக்கு என்ன பாதிப்பு, எந்த பையன் அவன் சொல்லி உரிச்சு விட்டுறான் அப்படின்னு. நாங்கள் போனால் போயாவில்லை, ஏன் வந்து உயிர் எடுக்கிற, அப்படி தண்ணியை போட்டு உள்ளே வராதம்பாங்க எங்களை. உங்களை அப்படியே டீல் பண்ணுறாங்க இல்ல. அப்புறம் பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனில் எந்த கணவன்ட்டையாவது நீங்கள் உண்மையை கொஞ்சம் நேரம் வாங்கியிருக்காங்களா? மேடம் இருங்க மேடம், அவள் செஞ்சதை சொல்கிறேன், வாயை முடுறேன், அந்த மோனம் இந்த மோனன்னு தான் பேசுகிறாங்க பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனில். சார், காதல் தோல்வி வந்து ரொம்ப வலியை கொடுக்கும் தான், அது சரிதான். அதுக்காக உயிரை தியாகம் பண்ணி சாகணும், பெற்றோர்களை கூட கருத்தில் எடுத்துக்காம கவனத்தில் எடுத்துக்காம சாகணுன்ற அளவுக்கு என்ன இருக்கு? பெற்றோர் கூட கருத்தில் எடுக்காம அதுக்காண்டி இதுக்காண்டி சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணதாண்டி கொலை பண்றீங்களா? அது எந்த வகையில் சரி? காதலிச்ச பொண்ணு யாரும் கொலை பண்ணல சார். காதலிச்ச ஆணை கொலை பண்றீங்கல்ல, ஆணவ கொலை. அது எப்படி? இது ஆணவ கொலை தானே பண்றாங்க. அது எப்படி? ஆணவ கொலை தான் ஆண் கொலைன்னு சொல்றேன். பெண்ணை எங்கேயும் கொலை பண்ணலையே. நீ அவ்வளவு சாதிய பெருமை பேசுற, நீ ஓன் ஜாதிக்கார பொண்ணையும் கொண்டு இருக்கணும். நீ ஒரு கீழ் ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு பார்த்தேல்லம்மா, இந்த பொண்ணையும் வெட்டியிருக்கணுமா இல்லையா? ஏன் வெட்டலை? அவனை மட்டும் வெட்டுறீங்க. அவ்வளோ நியாயம் கற்பிக்கிறீங்களே, செய்யறது அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்துல ஏன் இப்படி பார்ஷியல் பாக்குறீங்க? அப்ப நீங்க பெண்களையும் வெட்டணும்னு சொல்றீங்களா? வெட்டணும் வெட்டிக்கடா, காட்டுவாசி காட்டு மிராட்டித்தன வேலை தானே செய்யற. காதலிச்சா கொலை பண்ணுவியா? வெட்டுறோ கொஞ்சம் அதிகாரம். எந்த பெண்களையும் வெட்டாம இல்லையே சார், பெண்களையும் ஆணவ கொலை பண்றாங்களே சார். அதான் சொல்றேம்மா, சமமான தீர்ப்புன்னு அப்படித்தானே கொடுத்துருக்கணும். எல்லா இடத்துலயும் ஆண் தாம பாதிக்கப்படுறான். அதுல் சுபாஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு பெங்களூர்ல, அதுக்கு என்ன சொல்றீங்க? பொண்டாட்டி மாமியாலும் சேர்ந்து படுத்துற டார்ச்சர் இல்லையா அது? நீங்க எப்போ ஆண்களை எத்தனை பொண்ணுங்க மிரட்டுது தெரியுமா? இப்போ இந்த நித்யஸ்ரீயை கொலை பண்ணாங்களே, யாரு இது, டாக்டர் சந்தோஷ் கொலை பண்ணானே, நல்லா ஒன்றா இருக்கிறது, படுக்க உள்ள நல்லா வீடியோ எடுத்துக்கிறது, அப்புறம் அதை காட்டியே மிரட்டுறதா? கொலை பண்ணானா இல்லை இருந்தானாலே கொடுங்கையூரில்? அப்புறம் என்ன, ஃபோன் பேசுறது ரெக்கார்டிங் பண்ணுறது, மெசேஜை ரெக்கார்டிங் பண்ணுறது, வாட்ஸ்அப்பை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது, வீடியோ எடுத்து வச்சுக்கிறது, எல்லாம் ஃப்ராட் வேலை இல்லையா? அதெல்லாம் யாரை மிரட்டுறது எடுத்து வைக்கிறீங்க? வாட்ஸ்அப் பிரிண்ட் அவுட்டோட வர்றாங்கம்மா, 10 வருஷத்துக்கு பிரிண்ட் அவுட்டோட. அப்போ ப்ரீ பிளான்டாக தானே இருக்கீங்க. வாட்ஸ்அப்பே அழிஞ்சு போகுது லோடு தாங்காமல். அப்போ ப்ரீ பிளான்டாக தானே இருக்குது பொண்ணுங்க, பசங்க தானேம்மா பாவம். சரி, இந்த புதுக்கோட்டை மனோஜ் விஷயத்துல அந்த பையன் மேல எந்த தப்பும் இல்லை, பொண்ணு மீது தான் தப்பு. ஆனா பல விஷயங்கள்ல வந்து பையன்கள் மீதும் தப்பு இருக்குல்ல, ஆண்கள் மீதும் தப்பு இருந்திருக்குல்ல சார்? நான் இல்லைன்னு சொல்லலாமா, ஆனால் ஆண்கள் மீது தப்பு இருந்தால் அதை உனக்கு விசாரிக்கிறது நிறைய இடங்கள் இருக்குமா? ஆண்களுக்கு அப்படி இடம் இல்லையே. இவன் எங்கே போய் சொல்லுவான்? இப்போ அது நைட்டு பேசினால செத்துருவேன்னு சொன்னால, இங்கே பாரு மனோஜ், தேவையில்லாத பேசாத, நம்ம காலைல பேசுவோம், நான் காலைல நேரில் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறதுக்கான வழிகளை மேற்கொண்டிருக்குல்ல. அந்த பொண்ணு பல வாட்டி அதை சொல்லியிருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. நீ என்ன பிடிக்கலன்னு சொல்கிறது மனோஜ், நீ வந்து குடிக்கிற, நீ வந்து என் மேலே அன்பா இல்லை, உனக்கு நிறையா பொண்ணுங்களோட பழக்கம் இருக்குது, நீ ஃப்ராடுக்கார பையனாக இருக்க, அப்படி சொல்லி தான் நீ சொல்லியிருக்கணும். எனக்கு நல்ல இடத்துல அலைன்ஸ் கிடைக்குது அதனால நீ வேண்டான்னா என்ன அர்த்தம்? அது அயோக்கியத்தனமாக தெரியலையா? அது அருவருப்பாக தெரியலையா? அது காதலாது? அப்போ இவ்வளோ நாள் என்னோட சுற்றி நீ அது பேர் என்ன காமமா? என்ன அர்த்தம் அதுக்கு? என்னை நீ நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு முழு உரிமை இருக்குமா ஒரு பொண்ணுக்கு? ஹிட்லர் தான் சொல்லுவார், உங்கள் மனைவிகளை அவமானப்படுத்தி விடாதீர்கள், உங்களை தேர்ந்தெடுத்தவர்களும் அவர்கள் தான் பார். இத்தனை ஹிட்லருக்கு பொண்டாட்டியே கிடையாது, ஆனால் அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு மென்மையான காதல் இருக்கு பாரு. அது மாதிரி நீங்கள் நிராகரிக்கிறது 1000 பாயிண்ட் இருக்குது, ஓகே. ஆனால் நான் உன்னை நிராகரிக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். நீ நடத்த சரியில்லைங்கிறது மட்டும்தான் நிராகரிக்க முடியும். உன் பணம், உன் ஜாதி, எதை பார்த்தும் வர்றதில்லை ஆண்களுக்கு காதல்மா. ஆணுக்கு பெண்ணை பார்த்து எதை பார்த்தும் வர்றதில்லை. உன் பணம் இதுவாருமா எடுத்துகிட்டு போட்டோம். ஏமா ஆசிட்டு ஊற்றுன பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு தலை பட்சத்தில் ஒருத்தர் ஆசிட்டு ஊற்றிடுறான், அந்த மூஞ்சை பார்க்கவே முடியல, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்பயும் அந்த பழைய காதலன் கைப்பிடிக்கிறாருமா. பேப்பரில் பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். அப்போ அங்கே காதல் இருந்து உன் மனசை தான் அவன் நேசித்தான், உன் அன்பை தான் நேசித்தான், உன் உடம்பை இல்லை. உடம்பு நேசிச்சா ஆசிட்டு ஊற்றின பொண்ணோட வாழ முடியுமாம்மா? காதலனுக்கு கேன்சர் வந்து அவர் சாவர தருவாயிலும் இருந்த காதலிகளும் இருக்காங்கல்ல. சரிங்க, ஆனர் பண்ணுறேன்னு பெருமைப்படுத்துகிறேம்மா, நான் இல்லைன்னு சொல்லலாமா. நேற்று ஒரு தந்தையோட வீடியோ பார்த்தோம்மா, தன் மகனுக்கு வந்து ஹார்ட்டை கொடுக்குறாரு. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா? கண்ணு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டு எனக்கு. அப்படியே சொல்கிறாரு, மனே ஜாக்கிரதையா இருற, அந்த உலகத்தில் புகைப்பிடிக்காத, அம்மாவை பார்த்துக்கோ, அம்மாவை பார்த்து. சே, என்ன மாதிரி அப்பண்டாவா? ஐயோ அப்பா, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. சாவ போகிறோம்னு தெரிஞ்சு ஹார்ட் எடுத்து செத்துற தானே போகிறோம். தன் மகனுக்கு கொடுக்குறான். அப்பாவுக்கு கிட்னி கொடுத்த பொண்ணை நான் பார்த்துருக்குறேன், அப்பாவுக்கு கிட்னி கொடுத்த பையனை பார்த்துருக்குறேன். இதுதாம்மா உறவு, ரிலேஷன்ஷிப்பு. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கம்மா. காதல், வெங்காயம், கத்திரிக்காய், அதுக்கு 52,000 பாட்டு, சினிமா பாட்டு பூரா ஒரே லவ்வாக எழுதுகிறாங்க. அது ஏதோ எழுதி வைக்கிறாங்க பாட்டு,
அதுபடியா இருக்கு நிஜ வாழ்க்கை. சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்கா இருந்தனா அதை விட்டு போறது தப்பா சரியா? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும். டாக்ஸிக்கா இருந்தா வாழ முடியாதுமா, விட்டு போறதம்மா. அது என்ன விளைவுகள் வந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட ஜேர்னி பண்ண முடியாது, கண்டிப்பா முடியாதுமா. பைத்தியம் மாதிரி நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போன் அடிக்கிற பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் வாழ்ந்துருவியா, குடும்பம் நடத்துறியா? முடியாது. ஆமாம்மா, போன் அடிக்குது, எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க, ஏய் அவனை கிளம்பிடா, இவனை முதல்ல விரட்டாம, இவனை முதல்ல ஆஃபீஸ் விட்டு வெளியே போய் சொல்ற தரத்துல நமக்கு வந்து சேர்ந்துரு போகுது. எங்க இருக்கானா என்ன செய்வான் அவன்? ஹெலிமெட்டை காதில் வச்சுக்கிட்டு எங்க இருக்க போய் லாரியில் போய் அடிச்சு பேனு போக வேண்டியதான். வீடியோ கால் பண்ண சொல்லுது, வீடியோ கால் பண்ணி ரூமை அப்படி சுற்றி காட்டணுமா. ஆமாம், பெரிய மன்மத குஞ்சு இவனோட 10 பொம்பளை வீடியோ உட்காந்துருக்க போது சுற்றி காட்ட சொல்லுதுமா. அன்றைக்கி ஒரு பைத்தியம் அவன் பொண்டாட்டி, நான் சொன்னேன் இந்த பைத்தியத்தை முதல்ல டைவர்ஸ் பண்ணுற, நீ செத்து போயிடுவா, இந்த மாதிரி இருந்தால் சூசைட் பண்ணிப்பா. நீ எவ்வளோ ப்ரெஷர் அவன் தாங்குவான்? நீங்கள் ஆண்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. நான் ஆண் சமுதாயத்துக்கு அன்பின் வெளிப்பாடா கூட இருக்கலாம்ல சார். இப்போ ஒரு ஆண் வந்து பைத்தியம், அன்புங்கிறது வேற, பைத்தியமா இது டாக்ஸிக்னு சொல்லுவாங்க விஷம். அன்பு வெளிப்பாடுனா என்ன? எப்படி இப்போ எங்கே இருக்க அப்படின்னு பாட்டு வருது, சொல்லுமா, மயிலாப்பூர்லேருந்து கிளம்புறாங்கிறான். குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அடுத்த கால் பண்ணலாமா? நான் வேண்டான்னு சொல்லலை. அடுத்த 5 நிமிஷத்தில் எங்கே இருக்க, அது எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்கேன், இப்படியே வீடு வரையும் பேசிட்டே போடாங்குதுமா அந்த பைத்தியம். வேற பொண்ணுகிட்ட பேசிடுவானா? இப்படிப்பட்ட பொறுக்கையோட நீ எது குடும்பம் நடத்துற? அவனை டிவோர்ஸ் பண்ணி விட்டுரு. இல்ல சார், சில ஆண்களும் அன்பின் வெளிப்பாடுன்னு இந்த டாக்ஸிக்கா இருப்பாங்க. எங்க போற, யார் கூட இருக்க, வீடியோ கால் பண்ணு, அந்த கால் பண்ணு, எந்த ஃப்ரெண்ட் கூட இருக்க, அவங்க கிட்ட போனை கூட, இவங்க கிட்ட போனை கூடன்னு சொல்லுவாங்களா? அப்ப அதுவும் தவறு தானே சார்? எப்படி ஆண் தப்பு பண்றானா? ஆண் தப்பு பண்ணல சார். இப்போ ஒரு பெண் வெளியே போறாங்க, காதலி வெளியே போறாங்கன்னா, யார் கூட போற, எங்க போற, அவன்கிட்ட போனை கூட, இவன்கிட்ட போனை கூட, பையன் கூட போறியா, பொண்ணு கூட போறியா, அந்த லட்சணத்துல இருக்கு உங்க நடத்தை. அதோட சந்தேகப்படுறான் பாவம். ஆண் சந்தேகப்பட்டா மட்டும் பெண் மீது நடத்தை தப்பா? எங்க போதுல இது வந்து திருச்சியில இருந்து வந்திருக்கோம். பேன்னு பாக்கும் பக்கத்துல உள்ள பொண்ணு, சொல்லுடா இந்த வீக்கா சான்ஸே இல்லை, கட் பண்ணு அப்பா, டே சொல்லுடா இந்த வாரமா போலாண்டா அப்படின்னு சொல்லுது இல்ல. அதுதான் ரியாலிட்டி. ஒரு ஆண் டாக்ஸிக்கா இருந்தா பெண்ணோட நடத்தை சரியில்லை, ஒரு பெண் வந்து டாக்ஸிக்கா இருந்தா வந்து இவர் கூட ஏன் நீங்க இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. ஆண் டாக்ஸிக்கா இருந்தாலும் நான் தப்புதான்னு சொல்றேன். மனநோய் மாரி ஆயிடக்கூடாது. நல்ல டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கணுமா? பெண்ணு டாக்ஸிக்காக இருந்தாலும் டாக்டர்கிட்ட தான் அழைச்சிட்டு போகணும். நீ ஆவனா ஷோ நடக்குதுல்ல, நீ ஆவனா ஷோ, இந்த பக்கம் 20 பைத்தியம், இந்த பக்கம் 20 பைத்தியம் உட்கார வச்சாச்சு ஷோமா. அவரோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, சோசியல் மீடியாவை நான் தான் 10 வருஷமாக ஹேண்டில் பண்ணுறேங்குது. இவன் எப்படி வாழ முடியும்? தப்பு இல்லையே சார், வெளிப்படையா இருக்க தப்பு இல்லைல்ல. ஆனால் அதோட பாஸ்வேர்டை கொடுக்காதா? அது தவறு தான். நீதிபதி சொல்லிட்டாங்க அது தவறு. நீ அந்த அளவுக்கு பொம்பளை பிள்ளைக்கு முட்டு கொடுக்க நான் இன்னும் பயங்கரமா பேசுறேன். இல்ல சார், அது சார் நம்ம உண்மை எது சரி எது தவறு நம்ம சொல்றது. மாமியாருக்கு பிடிச்ச சட்டையை மாட்டி விட்டு அடிச்சுட்டு வருது, பஞ்சு மிட்டாய் கலரு, ராமராஜன் போட்டு கிடக்குறது, அதுவும் தவறு தான். அவங்க மாமியாருக்கு பிடிக்காதா? அது மாமியானா அவங்க அம்மா பொண்ணோட அம்மாவுக்கு பிடிக்காதா? அது நான்வெஜ் சமைக்காதான், வீட்டில் சாப்பிடக்கூடாதான். குழந்தைங்களாம் வீட்டில் சாப்பிடக்கூடாது சார், கேட்டாக்க கொடுக்க முடியாது சார். இது எப்படி இருக்கு? இது டாக்ஸிக் இல்லையா? அது ஏம்மா ஒரு பையனை ஒரே வாரத்தில் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுதுங்கம்மா. கெஞ்சி லவ் பண்ணுறானுவா பயலுவா. நான் பார்க்குறேன்ல, நான் சமுதாயத்தில் பஸ் ஸ்டாண்டில் என்னாலும் எங்கன்னாலும் அக்கம் பக்கம் என்ன பேசிக்கிட்டு இருக்கான். அதை காது கொடுத்தா தான் இங்கே வந்து பேச முடியும். ரொம்ப பேபி 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 லவ் பேபி லவ் பேபி பேபி சந்தேகப்பட மாட்டேன். இப்படி தான் கெஞ்சிரானுமா பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட. வைனாயா போனேன் அப்படின்னு ஒருத்தனை சொல்கிறது இல்லையா? ஆனால் நீங்கள் சிம்பிளாக பிரேக்கப், என்னை சந்தேகப்பட்டு சுவிட்ச் ஆஃப். 2 நாள் எங்கே போனாங்களோ வந்தாங்களோ, மறுபடியும் இவன் தான் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பழகணும். அப்படி இல்லைன்னு சொல்றீங்களா? நான் சொல்ற மாதிரி இல்ல, உண்மைதான். ஒரே நாள் இன்னொருத்தனோட போகணும்னு முடிவெடுத்த அன்னைக்கு இதுங்களாவே சண்டையை போட்டு வாண்டன்லி சண்டை போட்டு சுவிட்ச் ஆஃப். இவன் 2 நாளா பைத்தியம் முடிச்சு அலைஞ்சி இளைஞ்சி ஊரில் உள்ள சாராயத்தை பூரா குடிச்சு வயிறு வாயெல்லாம் வெந்து, இவனுக்கு சிகரெட்டை பூரா குடிச்சு நுரையீரல்லாம் ரெப்பரேட்டர்லாம் பாதிச்சிடும். அது வர்ற அன்னைக்கு ஹலோ அப்படிமா அவனால் பேச முடியாது. அது எங்கேயோ 2 நாள் சுற்றிட்டு வந்து என்னை சந்தேகப்பட்டல பேபி, 2 நாளாக நான் சாப்பிடவே இல்லை, பார்த்தா புள்ள தின்னுபிட்டு வந்துருக்கேன், நான் சாப்பிடவே இல்லை பேபி, உன்னே நினச்சிட்டு இருந்தேன் பேபி. அது முடிஞ்சு போச்சு. அந்த 2 நாள் வெக்கேஷனு அவன் மைண்ட் ஆகிட்டான். அடுத்து இவனோட தானே ஒரு வருஷம் ஜேர்னி பண்ணணும். அடுத்து 2 நாள் ட்ரிப் போடணும், இவனோட சண்டை போடணும். இது இல்லைன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது நேயர்களுக்கே சொல்கிறேன், இது நடக்கும். பார்த்துக்கிட்டு இருக்க பொம்பளை பிள்ளைங்களும் தெரியும் இது உண்மைதான். அப்படி தான் நீங்கள் மனோஜ்குமாரை கொலை பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு கொலை தான், அது தற்கொலை மாதிரி. நீ அவனை ஈஸியாக கட் பண்ணிட்டு இருக்க. அவன் மனநிலை மென்மையாக இருந்திருக்கு. ஒரு இழப்பு மாதிரி தெரியாதா? அது என்ன இருந்தாலும் 3 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்கல்ல. 3 வருஷம் லவ் பண்ணி எவ்வளோ காசு வாங்கி தின்ட்டு போனீங்களோ அவனுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். அவன் 15 கம்பெனியில் வசூல் பண்ண காசை பூரா ஒருத்தர் கொடுத்துருப்பான், திருட்டு தொலைன்னு பிரியாணியாக வாங்கி தின்னுருப்பீங்க. அவன் கடைசியாக மனநோயை மாரி ஆகிட்டவனுக்கு. அந்த பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கோம்ல சார்.
நான் இப்படி வாங்கி கொடுப்பேன் பாருங்க. நாங்கள் பிறந்த நாளைக்கு அழைச்சிட்டு போய் இப்போ ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து 10,000 ரூபா அவதாரம். இதே எங்கள் பிறந்த நாளைக்கு 1 ரோசாப்பூ 1.5 ரூபா, அதுவும் 50 ரூபாய்க்கு பூ வாங்கியிருப்பா, அதில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க 1 ரோஜாப்பூ. ஐ லவ் யூ பேபிமா, இந்த பேபிமான்னு கொடுத்துட்டு போனேன். இவன் வாங்கி வச்சுட்டு தலை சொல்லிட்டு இருக்க வேண்டிய ரோஜாப்பூ இவன் தலை சொல்லிக்குவானே. இதில் என்னமா இது, இவனுக்கு தலைப்பயிர் எங்கே இருக்குது சொல்லுறதுக்கு? கிளிப்பு போட கூட முடியல. ரோஸ் கொடுக்கறதுலாம் ஒரு அன்பின் வெளிப்பாடு சார். அந்த அன்பில் கீழே முள் இருக்குது, அது அர்த்தமே அதுதான். இது கசங்கி கொடுத்தமே, அந்த முள்ளு உடனே குத்தி விட்டுறது மீன் மிரட்டுறது தானே இது, ரோஜாப்பூ ஆம்பளை பேல்கிட்ட கொடுத்து. ஆனால் இவன் அதே மாதிரி ரோஸ் கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? வெறும் ரோஸா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். வெறும் ரோசா கொடுப்ப, அந்த பட்டு ரோசாவுக்கு என்ன கொடுத்தான் அவன், நீ என்ன கொடுத்த, கம்பேரிட்டிவ் வேற இதுல. அவன் வந்து ஃப்ரெண்டுக்கு இப்படி செய்ய, அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவன் என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் பத்தியா, என்னெல்லாம் வாங்கி கொடுத்தான் பாரு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தான் பாரு. நீ என்னத்தை கிழிச்ச அப்படின்னப்ப பாவம் புள்ள பஜாஜில கடன் வாங்கி லவ் செய்ய வேண்டியிருக்கு. லவ்வுக்கு ஒரு இஎம்ஐ ஆரம்பிச்சு. லவ் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சுல சார். ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டுமா, நான் ரியலே சொல்றேன். லவ் எல்லாம் இப்ப அந்த ஒரு காலத்துல இதயமேன்னு முரளியெல்லாம் பாடினார்ல, அதெல்லாம் இப்ப வேலையே இல்லை. இதயத்தை விலை பேசிடலாம் பட்டுன்னு. இந்த மாதிரி தான் இல்லைன்னா பிரேக்கப், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தட்ஸ் வை அது எல்லா ஆணாலும் ஏற்றுக்க முடியாது. ஆண் ரொம்ப பலவீனமானவன், மென்மையானவன். எது அன்புன்னு சொல்கிற? நான் சொல்லவா, கல்யாணம் ஆகுதா, கல்யாணம் ஆகி முதல்ல 20 மணி கட்டி அதெல்லாம் விட்டுதல், அதெல்லாம் சாங்கிதம். உனக்காக சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறானோ உன் புருஷன், அதுதான் முதல் அன்பு. உன் மேலே வச்சிருக்க அன்பு அதுதான். அடுத்தது வீட்டுக்கே ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். டிவியில் சொல்லுது வீட்டுக்கே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாட்டாருன்னு. ஸ்பெண்ட் பண்ணலாம் சார், வீட்டில் அடுப்பு உல எரியாதுன்னு சொல்கிறான். வீட்டிலே ஒருத்தர் இருக்கிறான் வேலைக்கு போகலன்னா அவன் உன்னை லவ்வே பண்ணலை, அவன் வெட்டிப்பே, அவனையெல்லாம் நீ நேசிக்காத. ஆனால் உனக்காக ஒட்டிட்டு தடிக்க ராத்திரி பகலாக உழைக்கிறான்னு வெளில போய் அவன் அந்த குடும்பத்தை ரொம்ப மதிக்கிறான், உன் காதலை ரொம்ப மதிக்கிறான். நீ நல்லா சாப்பிடணும்னு உழைக்கிறாமா. 1000 ரூபாய் காசு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பக்கம். நீ அவனாவில் ஷாப்பிங் போகலாம் சார், ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் ஒரு 18 மணி நேரம் டை போடணும். டைனா நெருப்பில் நிற்கணும், இரும்பு டை போடுறதுமா, அந்த பேரிங் மாதிரி உள்ளதான் டை, போல்டு டை போடணும். 18 மணி நேரம் நிற்கணும். ஒட்டி பார்த்தா 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபா ஒரு சினிமாவுக்கு போகலாம் சார். நீங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 சட்டைக்கு காஜா அடித்தாக்க அந்த காசு கிடைக்கும். தையல் ஒரு 1000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், இங்கே ஒரு 1000 ரூபா. பெண்களை விட ஆண்கள் அதிகமாக குடும்பத்துக்காக யோசிக்கிறாங்க. நிச்சயமாம்மா, டெஃபினட்டாக சொல்கிறேன். ஆனால் என்ன சொல்லுவாங்க, அவன் குடிப்பாருங்க அப்படின்னு. ஆணுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அந்த ஆல்கஹால் மட்டும்தான். அடிக்கிறான், அது சரின்னு சொல்கிறீங்களா? தப்பு, சரின்னு சொல்லலை. அவன்கிட்ட ஒரு மைனஸ் சொல்ல குடிக்கிறான்னு சொல்கிறீங்க. வேறு அவனுக்குன்னு சந்தோஷமாகவே கிடையாது. தேட்டருக்கு போனால் உங்களால அழைச்சிட்டு போனால் வெடிகுண்டு அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. எத்தனை பாப்கார்னை வாங்கி திங்க போதுவளோ, ஒரு நாள் போகும்போது செலவு பண்ண ஒரு பக்கம் ஓடுறான், பொண்டாட்டி ஒரு பக்கம் ஓடுது, பாப்கார்ன் வாங்க அவன் 400 ரூபாங்கிறான். ஒரு டப்பா மாரி குப்பை தொட்டி மாரி இருக்குது, உள்ளே அப்படியே பவுடரை போட்டு கண்ணுக்காதெல்லாம் எரியுது, இருட்டில் எடுத்துன்னு. அதுவே பயமாக இருக்குது. உள்ள ஒரு பக்கம் ஓடுது. ஒரு குடும்பத்துக்காக உழைச்சி ஒரு அப்பனா வந்து அந்த ஸ்தானத்துக்கு வரக்குள்ள தான் தெரியும் அந்த பொறுப்பு எப்படி இருக்குன்னு. என்கிட்டயும் நிறைய தவறுகள் இருக்குது, நான் இல்லைன்னு தான் சொல்லலை. ஆனால் அந்த குடும்பத்துக்காக கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, ஒரு உழைக்கிறதுக்கு, அவமானப்படுறதுக்கு, எல்லாமே எதுக்காக? கோவம் வராமல் இருக்கா? அப்படி தலையை திரும்பி போட்டுருவோம் வர்ற கோவத்துக்கு யாரையாவது. ஆனால் என் குடும்பம் கண்ணு முன்னே வந்துட்டு போகுது, இவங்களுக்காக பொறுத்து போகணும். என்னுடைய அவமானங்கள் என்னை சார்ந்ததாக இருக்கட்டும், என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் விசுவாசமாக இருக்கணும்னு இருக்கிறான். அப்படி தான் எல்லா ஆணும் இருக்கிறான். ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த கேர்னஸே இல்லை. நீங்கள் எல்லா பொம்பளை பிள்ளைங்களையும் சொல்லலை, நல்லா படித்து டிஎன்பிசிலாம் படித்து கலெக்டரு ஐபிஎஸ் எல்லாம் இது மாதிரி போயிட்டு இருக்குதுங்க ஒரு பக்கம். ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரியான இருக்காங்க. இன்னும் அடிக்கி தனியாக போடுறது, 1க்கு 2 பேரை பிக்கப் பண்ணுறது, லிவிங் டுகெதரில் அவனை பிளாக்மெயில் பண்ணுறது, அவங்க அடைச்சா தூக்கு மாத்திரை போட்டு கொள்வது. இதுவாம்மா வாழ்க்கை? அதுக்காகவே நம்ம பிறந்திருக்கோம்? சந்தோஷமாக இருக்கும். பிரேக்கப் இங்கே பாரு, இந்த லவ் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பேசாத, அது எனக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாது. வந்தியா ஜாலியாக இருந்தியா போனியா போயிட்டே இரு, உனக்கு எனக்குலாம் செட் ஆகாது, நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிப்பேன். இஷ்டம்னா பழகு, இல்லைன்னா போயிட்டுன்னு சொல்லு. ஏன் அப்படி பழகாமல் தான் இருங்களேன்? இப்போ என்ன கெட்டு போச்சு? மஸ்ட்டு மேண்டட்ரி நீங்கள் யார்ட்டாவது பழகி ஆகணுமான்னு? அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. உங்கள் வீட்டில் உள்ளவங்க போய் அவங்க அண்ணனங்கிறத கூப்பிடு, நான் படத்துக்கு போவோம் அண்ணன்னு கூப்பிடு, உன்னை பத்திரமா அழைச்சிட்டு போய் பத்திரமா உட்கார வச்சு பத்திரமா வீட்டுக்கு கொண்டாந்து விட்டுருவான். இதே ஒரு பாய் ஃப்ரெண்டை கொடுத்தீங்கன்னா கார்னர் சீட் இல்லைன்னா படத்துக்கு அழைச்சிட்டு போக மாட்டான். ஓரமாக சீட் இருக்கான்னு, படம் அங்கே ஓடுது இங்கே ஓடுது படம், சீட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி சீட்டு வைக்க சொல்லணும். தேட்டர் எல்லாம் திரும்பி உட்காந்து அதை பார்ப்பான்ல, 150 ரூபாயில் 2 படம் பார்த்துட்டு போவான்ல. சீட்டு ரொட்டேட், கழுத்து வலிக்கு தான் இல்லை முன்னாடி உட்காந்து பார்க்குறவனுக்கு, எவ்வளோ இருந்தால் திரும்பி பார்ப்பா இவனும் பாவா, ரொட்டேட் பண்ணி உட்காரலாம்ல. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும், நவீன வசதிப்படுத்தணும். சினிமா ஆப்ரேட்டராக இருக்காங்க, ஒரு பொது வழியில் எப்படி நடந்துக்கிறது? மெரினா பீச் போனால் முடியவே இல்லைங்க. தியேட்டர்ல படம் பார்க்க தானே சார் போறாங்க, அப்புறம் இது கார்னர் சீட் வேணும். லவ்வர்ஸ்னாலே கார்னர் சீட்னு ஒரு இதுவே, அந்த கார்னரில் லவ்வரை உட்கார வச்சிருவான், அந்த கார்னரில் அதோட லவ்வர் பாயை உட்கார வச்சிருவான். படம் பாருங்களா, படம் தானே பார்க்க வந்தீங்க,
2 பேரும் பார்த்துட்டு இன்ட்ரோலில் பேசிட்டு இருந்து மறுபடியும் அங்கங்கே போய் உட்காந்து படம் பார்க்குறீங்களா? ஓகேவா? வெக்கமே இல்லாமல் கவுண்டரில் கேட்குறாங்க கார்னர் சீட்டு கொடுங்கன்னு. அந்த டிக்கெட் போடுறவனுக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது. என்னடா இது இப்படி கேட்குதுங்களேன்னு. சார், காதல் தோல்வியினால தற்கொலை பண்ணிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றத உங்க ஸ்டைல சொல்லி நீங்க முடிச்சிருங்க சார். அதான் காதல் தோல்வின்ட்டி, அந்த லவ் செத்து போச்சு, அதுக்காக நம்ம தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். காதல் தான் செத்துருச்சுல நமக்கு முன்னாடியே. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சாங்க, பிரேக்கப், ஒரு பொண்ணு ஒருத்தவங்க ஒன் சைடாக பிரேக்கப் பண்ணுறாங்க. அப்போ ஆல்ரெடி லவ் செத்து போச்சு, அப்புறம் நம்மளும் செத்துக்கிட்டு 2வது சாவு தேவையில்லை. ஒரு சாவு போதும். காதல் ரொம்ப புனிதமானது, ரொம்ப யதார்த்தமானது, உலகமயமானது. காதல் பாம்பு, பூச்சி, பல்லி, பூரா, கழுதை, யானை எல்லாம் லவ் பண்ணுது. மரம் லவ் பண்ணுது, மண்ணு லவ் பண்ணுது, எல்லாமும் இங்கே லவ் பண்ணுது. ஓகே, ஆனால் எதை நேசிக்கிறோமோ அதை மட்டும் தான் மண்ணு செய்யுது. ஒரு தக்காளி பழத்தை தூக்கி போட்டால் தக்காளி பழம் அழிவு போகுது, ஆனால் விதை முளைச்சிருது. அப்போ மண்ணுக்கு தெரியுது எதை முளைக்க வைக்கணும், எதை மக்க வைக்கணும்னு. அப்போ காதல் ரொம்ப புனிதமானது தான். நான் யூனிவர்சல், அது புனிதங்கிறதெல்லாம் விட யூனிவர்சல். உங்களை ஒருத்தி தூக்கி போட்டு போகிறான்னா நீங்களும் தூக்கி போட்டு போகணும். எல்லாருமே ஆண் சமுதாயமே உன்னை ஒரு நிராகரிக்கிறான்னு நம்மளும் நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்போம். பெண்ணுக்கும் அதே சொல்கிறேன், நீயும் சுயமரியாதைக்காரி. உன்னை ஒருத்த வேண்டான்னு சொல்கிறான், நீ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. உன்னால தான் நான் இருந்தேன், என்னால் தான் நீ லவ்ன, நீ இல்லைன்னா நான் இல்லை, ஆசிட்ட ஊத்துறது, 2 பேருமே அப்படி இருக்க வேண்டாம். தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. வேலையே இல்லை நமக்கு. போய் நல்லா படி, கலெக்டர் ஆகு, சூரியவம்சம் தேவையான மாரி கலெக்டர் ஆகுங்க. அப்போ தானே தெரியும் பெருமை எங்கே இருக்குன்னு. சும்மா நம்ம நல்லா இருந்தால் தான் மதிப்பாங்க. நம்ம நல்லா இல்லைன்னா வீட்டில் கூட மரியாதை இருக்காது, அப்புறம் வெளில என்னத்து இருக்க போகுது. அதனால் நம்ம காதலும் நம்ம பொருளாதார ஸ்டேட்டஸில் நல்லா இருந்தால் லவ்வுமே செமிக்கும். இல்லை அதுவும் செமிக்காது, லவ்வும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் லவ்வெல்லாம் ஃபெயிலியர் ஆனால் தூக்கி போட்டு நல்ல வேலையை பாருங்க. நான் சொல்கிறது ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டேன். யதார்த்தமாக சொல்கிறது மீன்ஸ் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் இது இவ்வளோ எளிமைப்படுத்தி சொன்னேன். செட் ஆகலைன்னா தூக்கி போட்டு போங்க, அப்படி தைரியமாக சொல்லுங்கள். அப்படியா போடி அப்படி போயிட்டே இருங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போங்க தைரியமாக. நீலாம்பரி மாதிரி 18 வருஷம் ரூமுக்குள்ளே போய் கதை சாத்திட்டு வந்து மெண்டல் ஆகிடக்கூடாது. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரே சீடியை பார்த்தா பைத்தியம் பிடிச்சிடாது, குளிக்காமல் இல்லாமல் கிடந்தாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. எது வாழ்க்கைக்கு யதார்த்தமோ அதை பாருங்கள். இது போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நன்றி சார். புதுக்கோட்டை மனோஜ்குமார் தற்கொலை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.